Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 469 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல குமா அவனோட வாயை வச்சு லேசராலேயே கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணால. நல்ல வேலை அந்த அட்டாக்ல நம்ம லூஃபியும் இவான்கவும் சிக்கல. ஆனா அந்த டைம் லூஃபிக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் இருக்கும். என்னன்னா குமா இவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான்னா, இதுதான் நம்ம கடைசியா மீட் பண்ண போறது, நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி தான் அடிச்சிருப்பான். அது ஏன் என்னன்னு அப்ப புரியல, ஆனா இப்பதான் புரியுது. இவான்கோக்கு இன்னுமே புரியல, அவன் கம்ப்ளீட்டா மிஷனா மாறிட்டான்னு. அதனால இன்னும் பேசிதான் பாப்பான், நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியலையா, ஒழுங்கா பாடுறான்னு. ஆனா அவன் டப்புன்னு கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள அங்க இருக்க பைரட் கூட்டத்துக்கிட்ட போய் அவனோட கிளவுஸ கழட்டுவானா. அப்பவே நம்ம லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்தையுமே அடிச்சு திருக்க விட போறான்னு. சோ முன்னாடியே அலர்ட் பண்ணுவான். பட் அலர்ட் பண்ணா மட்டும் அவங்க என்ன அதுக்குள்ள 90 மைல் வேகத்திலே அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும்? கஷ்டம் தானே. சோ அதுக்குள்ளேயே அடிச்சு அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாத்தையுமே பறக்க விட்டுருவான். இது நம்ம இவான்கோக்கு பயங்கரமா காண்டேத்தி விட்டுரும். அதனால என்ன பண்ணுவான், வேகமா அட்டாக் பண்ண வருவானா. சரி ரைட் குமாவும் அட்டாக் பண்றதுக்காண்டி எய்ம் பண்ணுவான். ஆனா அவனோட மூஞ்சி ஒரு மூஞ்சா தெரியாம பல முகங்களா தெரியும். இவான்கோ அவனோட மூஞ்ச பல முகங்களா காமிச்சு குமாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எய்ம் பண்ண முடியல. சோ இப்படி அவன் கன்ஃபியூஸ் ஆயிருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி டெத்விங்க்னு சொல்லி கண்ணை ஒரு சிமிட்டுவான். அவ்வளவுதான், அத்தனை கண்ணோட பவரும் சும்மா டப்பு 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 டப்புன்னு குமா மேல அடிச்சு அப்படியே தெரிச்சு போய் விழுவான். உடனே ஹாப்பி தான், பட் இருந்தாலும் அவனை காலி பண்ண முடியல. மறுபடியும் எந்திரிச்சு வரத்தான் செய்வான். இந்த அட்டாக்ல தப்புச்சியா, இனி அடுத்த அட்டாக பாறான்னு சொல்லி பாஞ்சு போய் ஓங்கி ஒரே மிதி அப்படியே தெரிச்சு போனவன் அங்க இருக்க ஐஸ் கட்டியில போய் சொருகிட்டு நிப்பான். உடனே இவான்கோவோட ஆளுங்களுக்கு எல்லாம் செம ஹாப்பி, நம்ம தலைவர் எப்பவுமே செம ஸ்ட்ராங் தான். பட் அவனுக்கு அங்க தாங்க முடியல. ஏன்னா வாழ்க்கையில இவனோட பேச ஒருத்தன் மறக்கிறான்னா அவன் மனுஷனே கிடையாது, எப்படி அவன் இனிய மறக்கலாம்னு சொல்லி தரைய போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பான். சரி அவனோட மெமரியை அழிச்சிட்டாங்க. பட் என்னதான் அழிச்சாலும் நான் எவ்வளவு டெரரான ஆளுன்னு உனக்கு கண்டிப்பா தெரியணும்ல. அதனால நான் அடிக்கிற அடியில ஒன்னு ஆட்டி நரம்பெல்லாம் பிச்சுக்க போது, எல்லாத்துக்கும் ரெடி ஆறான்னு சொல்லி அப்படியே பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுப்பான். சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் ஆடி போயிருவானுங்க. ஏன்னா மறுபடியும் குமா அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டான். உடனே இவான்கோ என்ன பண்ணிருவான், இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போய் ஸ்டார் ஹேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருவான். அங்க லூஃபிக்கு பயம், பட் இருந்தாலும் இவான்கோ மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தேங்க்ஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இவான்கோவோட பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி இங்க சில பல நேவி ஆளுகளை காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன். என்னன்னா பக்கியோட ஒரு பெரிய கூட்டமே இங்க இருந்துச்சு, பார்த்தா திடீர்னு காணோம். சடனா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்னும் புரியாம சுத்தி முத்தி விடாம தேடிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவகேஜி மறுபடியும் ஐஸை யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு அங்க இருக்க ஒரு பெரிய ஐஸ் பாறையை தொட்டு பாப்பானுங்க. அது சுத்தமா சில்லுன்னே இல்ல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஆயில் மாதிரி இருக்கும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேக்ஸ். அதுக்குள்ள இவனுங்க எல்லாருமே மறைஞ்சிருக்கானுங்க. அதனாலதான் சடனா இங்க இருந்தவனுங்க எவனையுமே காணுமேன்னு சொல்லி அங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டானுங்க. அந்த மெழுக அவ்வளவு ஐஸுக்குள்ள பார்க்கும்போது அதுவும் ஐஸ் மாதிரி தானே இருக்கும். அப்படிதான் குழப்பி வச்சிருக்காங்க. பகிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிட்டு பகி ஒரு ஜீனியஸ், அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்கம்மா. இதுல வேற இவர் ஒரு புது ஹீரோவா வந்த உடனே இந்த உலகத்தையே ஒரு ஆட்டம் போறானாமா. தல சூப்பர் பிளான் தலைன்னு சொல்லி அங்க எல்லாம் அவனை பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா மிஸ்டர் 3 தான் காரிட்டு துப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வாங்க போலான்னு சொல்லி அவங்க மறைஞ்சிருந்த வேக்ஸ தூக்கி வீசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம லூஃபி அங்க குடு 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 குடுன்னு ஓடிட்டு இருப்பான். உடனே இவன் பின்னாடி வரட்டிட்டே ஓடுவான். டே லூஃபி எங்கடா போயிட்டு இருக்க? இந்த பக்கியோட ஃபேமஸான பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் மட்டும் இந்த சண்டையில ஜெயிச்சிட்டேன்னா இந்த உலகமே என்னோட பவரை பார்த்து ஆடி போயிரும், அசந்து போயிரும். என் கையில நீ சிக்குனே அவ்வளவுதான், உன்னை கண்டம் துண்டமா வெட்டி காக்காக்க போட்டுருவான்டா காவாலி பாயில அப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு அவன் டீம் கிட்ட நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதுபடி பக்காவா பண்ணுங்க, ஒரு சின்ன இன்ச்சு கூட பிளான் மிஸ் ஆக கூடாது ஓகேன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுவான். பின்னாடி இவன் ஒரு சைடு கத்திட்டே வருவான். டே நீங்க போட்டதெல்லாம் ஒரு பிளானாடா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா, ஏன்டா உசுர வாங்குறீங்கன்னு. அதே நேரம் மிஸ்டர் 1 ஒரு சைடு எல்லா பைரட்ஸையும் போட்டு பழந்து கட்டிட்டு இருப்பான். crocodile அதுக்கு மேல அவனும் ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டுவான். என்ன பேட்டனா அவனுக்கு இப்போ ஒயிட் பியர்ட போட்டு தள்ளணும். அதனால எவன் குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன்னு அத்தனை பேர்த்தையும் காத்துல அடிச்சு தெறிக்க விடுவான். ஒயிட் பியர்டுக்கு காண்டாயிரும். இவன் ஒருத்தன் குறுக்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான். டேய் எவனாச்சும் அவனை கவனிங்கடா, இல்லன்னா லொல்லு பண்ணிட்டு இருப்பான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அடுத்த செகண்டுங்கும் போது அந்த ஜோஸுங்கிறவன் பாடியை டைமண்டா மாத்தி வந்த வேகத்துல ஒரே இடி, வாயில மூக்கலன்னு எல்லா இடமும் ரத்தம் தெரிச்சு பையன் அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டருக்காவது தெரிச்சிருவான். ஆளு பெருசாவும் இருக்கான், நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கான். எப்படி இவனை தாண்டி போறதுன்னு சொல்லி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இவன் 3rd டிவிஷன் கமாண்டர் டைமண்ட் ஜோசு crocodile அட்டாக் பண்ண வெறியோட நின்னுட்டு இருப்பான். உடனே crocodile அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு போவான். திடீர்னு பார்த்தா டோஃப்ளமிங்கோ அவனோட பாடியை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவான். அதனால அவனால அசைய முடியல. இந்த டோஃப்ளமிங்கோட வேலை என்னன்னே தெரியல. அட்டாக் பண்றானா இல்ல எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறானான்னு. இவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. சண்டையை பத்தி யோசிக்காம crocodile கிட்ட எப்படி நீ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன்னு விசாரிச்சுட்டு இருப்பான். crocodile காண்டாயி, ஏன்டா நடந்துகிட்டு இருக்க பஞ்சாயத்துக்கு இடையில வந்து பேசுற பேச்சாடா இது, ஒழுங்கா ஓடிரு இல்ல வாயில தீய கொளுத்தி போட்டுருவேன் அப்படின்பா. உடனே அவன் இருந்துட்டு
டே குப்பவாயா பேசாம நீ என் கூட டீம் அப் பண்ணிரு, நம்ம வேணா டீமா சேர்ந்து வேலையை பார்க்கலாமா. குரோக்கோடைல் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா அங்க கட் பண்ணி இங்க நேவி ஆலையில காட்டுறாங்க. அவனுக்கு லூஃபியை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவான்கோவோட ஆளுகெல்லாம் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு அவனுக்கு வழியை கிளியர் பண்ணி கொடுப்பானுங்க. சோ அது நம்மளுக்கு இன்னும் ஈஸியா போச்சு. ஏச பார்த்துட்டு உன்னைய காப்பாத்தாம விட மாட்டேன், கவலையே படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு அவன் பாடு குடு 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 குடுன்னு ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு எவனோ வந்து பயிற்சிங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். யாரா இவன் ஒரே வெட்டில அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டான்னு பார்த்தா நம்ம ஹாக்கை தான். அவன் நம்ம ஷாங்க்ஸ மனசுல நினைச்சு மன்னிப்பு கேட்டுட்டு என்னாலலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒன்னு அடுத்த ஜெனரேஷனான லூஃபி இந்த இடத்துலயே சாகணும், இல்லன்னா அவன் இந்த பிளாக் ஸ்வால்ல இருந்து எஸ்கேப் ஆனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குரு 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 குருன்னு லுக்கு விடுவான். லூஃபி பார்த்துட்டு மிரண்டுவான். என்னன்னா ஜோரோ இவன் கூட சண்டை போட்டு சாகிற நிலைமைக்கு போயிட்டான். நம்மளால எப்படி சண்டை போடுவான்னு நமக்கு நல்லா தெரியும். அவனை விட இவன் பவர்ஃபுல்லா இருக்கானா, இவன் சாதாரண ஆளே இல்லைன்னு நல்லா தெரியுது. பட் அதுக்காண்டி ஏச காப்பாத்தாம விட முடியுமா? எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு மூச்சு வாங்க ஹாக்கைய நோக்கி ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.